வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்குறது ரிக்வயர்மெண்ட் மெத்தட்ஸ் சாப்டர் 10. இது ஒரு ஃபுல் பார்ட் வீடியோ தான். வாங்க நம்ம லெசனுக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரிக்வயர்மெண்ட்டுக்கான மீனிங் அண்ட் டெஃபினிஷன். ஓகே, நம்ம இப்போ மீனிங் அண்ட் டெஃபினிஷன் பார்க்குறதுக்கு ஆரம்பிக்கலாம். ரிக்வயர்மெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு சூட்டபிளான கேண்டிடேட்டை அந்த கரெக்டான இடத்துல அவங்கள வந்து அந்த இடத்துல ஜாபை வந்து அவங்கள எம்ப்ளாய்மெண்ட் பண்ணுறது தான், அதாவது ஹையர் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள அந்த இடத்துல அந்த ஜாபை வந்து அவங்களுக்கு கொடுக்குறது தான் அந்த ரெக்குயர்மெண்ட் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரெக்குயர்மெண்ட் ப்ராசஸ் வந்து எதுக்கு அப்படின்னா, ஃபைண்டிங் சூட்டபிள் கேண்டிடேட்ஸ் ஃபார் வேரியஸ் போஸ்ட் இன் அன் ஆர்கனைசேஷன். ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்க வேறு லெவல் ஆஃப் போஸ்ட் எல்லாத்துலேயுமே வந்து கரெக்டான கேண்டிடேட்ஸை செலக்ட் பண்ணி வைக்கிறது தான். இட் ஆக்ட் அஸ் அண்ட் லிங்க் பிட்வீன் ஜாப் ப்ரொவைடர் அண்ட் ஜாப் சீக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இது ஒரு லிங்காக இருக்குது. எதுக்கு நடுவில் ஜாப் ப்ரொவைடருக்கும் ஜாப் சீக்கருக்கும், அதாவது ஜாப் கொடுக்குறவங்களுக்கும் ஜாப் தேடுறவங்களுக்கும் இது ஒரு லிங்காக செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் என்கரேஜஸ் த ப்ராஸ்பெக்டிவ் எம்ப்ளாயீஸ் டு அப்ளை ஃபார் த ஜாப். இது வந்து அதுக்கு தகுந்த மாதிரியான எல்லா விதமான எம்ப்ளாயீஸையுமே அவங்க வந்து அப்ரோச் பண்ணுறதுல என்கரேஜ்மெண்ட் தான் பண்ணுறாங்க. சரி, என்ன சொல்லலாம் அப்படின்னா, இதுக்கு ஒரு சின்ன டெஃபினேஷன் மாதிரி. இதில் வந்து ரெக்குயர்மெண்ட் அப்படின்றது எதனால் நடக்குதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒரு எம்ப்ளாயிக்கு ரிட்டையர்மெண்ட் ஆகிறது மூலமாக நடக்குது. அந்த எம்ப்ளாயி வந்து டிசேபிள்மெண்ட், அதாவது அவரோட இயலாமை மூலமாக நடக்குது. அப்புறம் அந்த ரெசிக்னேஷன் மூலமாக நடக்குது. அப்புறம் அந்த எம்ப்ளாயி வந்து இறந்து போகிறது மூலமாக இந்த இடத்துல அந்த வேக்கன்சி ஏற்படுறது மூலமாக அந்த ரிக்வயர்மெண்ட் ப்ராசஸ் வந்து அந்த இடத்துக்கு வருது. சரி, இந்த ரிக்வயர்மெண்ட் ப்ராசஸில் என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, அதுலேயே என்னென்ன ப்ராசஸ் இருக்குன்னா, பிளானிங் ரிக்வயர்மெண்ட் அப்படின்னு இருக்குது. ஃபஸ்ட்டு ரிக்வயர்மெண்ட்டை கரெக்டாக நம்ம பிளான் பண்ணணும். அதுக்கடுத்து அந்த வேக்கன்சிஸுக்கான கரெக்டான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் எடுக்கணும். அப்புறம் அதுக்கான சோர்ஸஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக எடுக்கணும். அப்புறம் அந்த சோர்ஸஸ் எல்லாத்தையும் டிராஃப்ட் பண்ணி அதை ஒரு இன்ஃபர்மேஷனாக கன்வெர்ட் பண்ணி அதை அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ரெடி பண்ணணும். அப்புறம் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை எந்த மோடாக, அதாவது எதன் மூலமாக நம்ம அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை கொடுக்க போகிறோம் அப்படின்றதையும் நம்ம செலக்ட் பண்ணணும். அதுக்கடுத்து அந்த செலெக்ஷன் ப்ராசஸை நம்ம கண்டக்ட் பண்ணணும். அது மூலமாக அந்த ஜாபில் யார் நம்மளுக்கு தேவை, யார் தேவையில்லைன்றதை எவால்வேஷன் பண்ணி அவங்கள நம்ம ரெக்குயர்மெண்ட், அதாவது அந்த இடத்துல வந்து அவங்கள ஹையர் பண்ணலாம். சரி, சோர்சஸ் ஆஃப் ரெக்குயர்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இன்டர்னல் சோர்சஸ், எக்ஸ்டர்னல் சோர்சஸ். கம்பெனிக்கு உள்ளேயே நடக்கக்கூடிய ஜாப் வேக்கன்சிஸ், கம்பெனிக்கு வெளியே, அதாவது அவங்க அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறது மூலமாக வரக்கூடிய இதுதான் எக்ஸ்டர்னல். சரி, இப்போ உள்ளே என்னென்ன நடக்குது அப்படின்னா, ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அப்படின்னா என்ன? ஒரு கம்பெனி பிரான்ச்லேருந்து இன்னொரு கம்பெனி பிரான்ச்சுக்கு போகிற மூலமாக அந்த கம்பெனி பிரான்ச்சில் வந்து வேகன்சி ஆகுது. அதுதான் ஒரு இன்டர்னல் சோர்ஸ் ஆஃப் ரெக்குயர்மெண்ட் சொல்கிறாங்க. ப்ரொமோஷன் மூலமாகவும் ஆகுது. அப்கிரேடிங், அதாவது அவங்க அந்த இடத்துலேருந்து இன்னொரு கொஞ்சம் அப்கிரேட் ஆகுறாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் வேக்கன்சிஸ் வந்து கிடைக்குது. அடுத்து டிமோஷன் ஒன்று இருக்குது. அதாவது ப்ரொமோஷன் மாதிரி இது டிமோஷன். அவங்க ப்ரொமோஷனில் அடுத்த லெவல் ஆஃப் ஜாபுக்கு போவாங்க. இதில் வந்து லோவர் லெவல் ஆஃப் ஜாப், அதுலேருந்து அடுத்த கீழே இருக்கக்கூடிய ஜாபுக்கு போவாங்க. ரிட்டையர்டு எம்ப்ளாயீஸ், ரிட்டையர்மெண்ட் மூலமாக அந்த எம்ப்ளாயி அந்த ரெக்குயர்மெண்ட் வந்து நடக்குது. அப்புறம் எம்ப்ளாயி இது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த டிபெண்ட் இல்லைன்னா ரிலேட்டிவ்ஸ் ஆஃப் டிசீஸ்டு எம்ப்ளாயி, அவங்க அந்த இல்லையே எல்லாமே நடக்கக்கூடியது தான் இந்த இன்டர்னல் சோர்ஸ் ஆஃப் ரெக்குயர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, எக்ஸ்டர்னல் சோர்ஸ் ஆஃப் ரெக்குயர்மெண்ட் என்ன அப்படின்னா, ப்ரெஸ் அட்வர்டைஸ்மெண்ட், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், பிளேஸ்மெண்ட் ஏஜென்சிஸ், அவுட் சோர்சிங். ஃபஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ப்ரெஸ் அட்வர்டைஸ்மெண்ட்னு சொல்லலாம். சரி, ப்ரெஸ் அட்வர்டைஸ்மெண்ட் என்ன? ப்ரெஸ்ஸில் அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறது தான் ப்ரெஸ் அட்வர்டைஸ்மெண்ட். எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா, அதாவது எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் போய் இவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ எம்ப்ளாயீஸ் எங்களுக்கு தேவைப்படுறாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறது மூலமாகவும், பிளேஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் மூலமாக அவங்களுக்கு வர்றது மூலமாகவும், அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சஸில் நம்ம பதிவு பண்ணி வைக்கிறது மூலமாக கிடைக்கக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும், லேபர் கான்ட்ராக்ட் மூலமாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும், எம்ப்ளாயி ரெஃபரல் மூலமாகவும் நம்மளுக்கு கிடைக்கிற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே எக்ஸ்டர்னல் தான். சரி, இதில் வந்து டைரக்ட் இன்டைரக்ட்னு 2 டைப்ஸ் இருக்குது. நம்ம டைரக்ட் வந்து நீங்களாக ரீட் பண்ணால் தான் உங்களுக்கு புரியும். நம்ம இன்டைரக்டை மட்டும் பார்க்கலாம். சரி, இன்டைரக்ட் என்ன சொல்கிறாங்க? எம்ப்ளாயி ரெஃபரல்னு ஒன்று சொல்கிறாங்க. எம்ப்ளாயி ரெஃபரல் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குற அந்த எம்ப்ளாயி வந்து அவங்களோட ரிலேட்டிவோ இல்லை அந்த ஜாபுக்கு தகுந்த யாராச்சும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருந்துச்சு அப்படின்னா அவங்கள ரெஃபர் பண்ணுறது, அதாவது இவங்களை அந்த ஜாபுக்கு போடலான்னு அவங்க வந்து பரிந்துரை செய்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். அடுத்து கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச். கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிவு செய்கிறது மூலமாகவும், அப்புறம் ப்ரைவேட் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிஸில் நம்ம கன்சல்டேஷனில் இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஜாப் கிடைக்கும். எம்ப்ளாய்மெண்ட் கன்சல்டன்சிஸ், அப்புறம் ப்ரொஃபஷனல் அசோசியேஷனில் நம்ம இருந்தோம்னாலும் நம்மளுக்கு அந்த வேக்கன்சிஸ் நம்மளுக்கு தெரியப்படுத்தப்படுது.
ப்ரொஃபஷனல் அடுத்து டிபுடேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. டிபுடேஷன் அப்படின்னா ஒரு கம்பெனியில் ஒரு இடத்துல வந்து ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை அவங்க தீர்க்கிறதுக்காக அவங்க வேற ஒரு இடத்துக்கோ இல்லை வேற ஒரு ஹையர் லெவல் ஆஃப் ஜாபுக்கு போக வேண்டியதாக சூழ்நிலை இருக்குது அப்படின்னா அது வந்து டிபுடேஷன். அவங்க அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண பிறகு அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்ச பிறகு திருப்பி அவங்களோட இடத்துக்கே வந்துடுவாங்க. அது வரையும் ஒரு டெம்பரவரியான ஜாப் ரெக்யர்மெண்ட் இங்கே நடக்குது. பேர்ட் ஆஃப் மவுத், அதாவது கம்யூனிகேஷன் மூலமாக இப்போ வந்து சொல்கிறாங்க, இப்போ இங்கே இவ்வளோ வேலை இருக்குப்பா நீ போலையாப்பா அப்படின்னு யாராச்சும் ஒரு ஜாப் சீக்கர்கிட்ட அவங்க வந்து தெரிஞ்சவங்க யாராச்சும் சொல்கிறது. அடுத்து லேபர் கான்ட்ராக்டர்ஸ், அதாவது கான்ட்ராக்டு கீழே இந்த பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ் அப்புறம் பில்டிங் சம்மந்தப்பட்ட எல்லாத்துலேயுமே கான்ட்ராக்ட் கீழே தான் வேலை செய்வாங்க. அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சோடனே அவங்களுக்கு அந்த எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது வந்து கிடையாது. அங்கே ஒரு ரெக்குயர்மெண்ட் நடக்குது. ஜாப் போர்ட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டர்நெட் பயன்படுத்தி நம்ம என்ன வகையான இது பண்ணுறோம் அது எல்லாமே ஜாப் போர்ட்டல் கீழே வருது. அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் இதுதான், அதாவது அவுட் சோர்சிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் அதில் இருக்கக்கூடிய ஒரு ஃபோர் சார்ட். சரி, அவுட் சோர்சிங்கில் என்னென்ன ரீசன் பென்ஸ் இருக்குன்னா அவுட் சோர்சிங், பவுச்சிங் இருக்குது. சரி, அவுட் சோர்சிங் அப்படின்னா என்ன அப்படின்னா அவுட் சோர்சிங் அப்படின்றது ரெக்குயர்மெண்ட்டை கரெக்டாக கண்டுபிடிக்கிறது. எங்கெங்கே எவ்வளோ வேலை வாய்ப்பு இருக்குது, யார் அதுக்கு குவாலிஃபிகேஷனாக இருக்கிறாங்க அப்படின்ற எல்லா டேட்டாவையும் கிளியராக அனலைசேஷன் பண்ணி நம்மளுக்கு அவுட் சோர்சிங் அப்படின்ற அவுட் சோர்சிங் சரியாக ஏஜென்சிஸ் இருக்காங்க, அவங்க மூலமாக நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து இன்ஃபர்மேஷனாக தான் நம்மளுக்கு கிடைக்கும். இங்கே இவ்வளோ ஜாப் இருக்குது, நீங்கள் போகலாம் அப்படின்னு. இந்த நீங்கள் அதாவது நம்ம போகலாம் அப்படின்றத அவங்க எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா நம்ம அவங்களுக்கு பே பண்ணணும், குறிப்பிட்ட ஒரு சர்வீஸ் சார்ஜ் வந்து நம்ம கொடுக்கணும். இது ஒரு பெய்ட் சர்வீஸ் சார்ஜ் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து பவுச்சிங் இன்னொரு முறை இருக்குது. ஒரு கம்பெனி வந்து அதிகமாக அவங்க முன்னேறணும்னு நினச்சாங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்கள்ட்ட இருக்க எம்ப்ளாயியை ட்ரெயின் பண்ணி அப்புறம் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸு அது எல்லாத்தையுமே வந்து அவங்க கொடுக்குறதுக்கு பதிலாக நல்ல ட்ரெயின்ட் அண்ட் வெல் எக்யூப்ட் வித் நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸை ஹையர் பண்ணலாம். இப்போ வேறு கம்பெனியில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு டபுள் அமௌண்ட் இல்லைன்னா ட்ரிபிள் அமௌண்ட் ஆஃப் சேலரி வந்து கொடுக்குறது மூலமாக அவங்கள தன்னோட கம்பெனிக்கு வந்து அவங்க கொண்டு வர்றது அந்த பவுச்சிங் சொல்கிறாங்க. இந்த பவுச்சிங்க்கு ரைடிங் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குது. மறக்காமல் அந்த டேரக்ட் அப்படின்ற ஒரு டாபிக் மட்டும் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துருங்க. அது ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching this video.